அனைத்து நாள் உள்ளங்களுக்கும் என் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் இந்துமதி உதயகுமார். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க கதை திருமணம். இந்த கதையோட ஃபர்ஸ்ட் பார்ட்டோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேங்க. அதோட மற்ற பாகங்களை பிளேலிஸ்ட்லேயே ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். அந்த கல்யாணம் நின்று போயிடுச்சாமே, செல்லம்மா சொன்னா. எந்த கல்யாணம்? உமையோரும் பாக செட்டியார் கேட்டார். அதுதான் நம்ம சகுந்தலைக்கு பேசி அப்புறம் மாற்றினாங்களே, அவங்க வீட்டு கல்யாணம் தான். அப்படியா, நின்று போயிடுச்சா? ஏன், உனக்கு யார் சொன்னது? உமையோரம் பாக செட்டியார் ரொம்ப ஆர்வத்தோடு கேட்டார். ஊர் முழுக்க இதே பேச்சு தான், உங்களுக்கு தெரியாதா? தெரியாதே. ஆமாம், நின்று போயிடுச்சான். அதான், ஏன் நின்றுடுச்சான்? பெண்ணுக்கு பையனை பிடிக்கலையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அந்த பெண்ணோட சின்னம்மா ஒருத்தி இருக்கா. தான் அண்ணன் மகனுக்கே அவளை கட்டி வைக்கணும்னு பிடிவாதம் பிடிச்சி அவனுக்கே கல்யாணம் பண்ணி வச்சிட்டாளாம். அந்த பெண்ணும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாளா? ஆமாம் ஆமாம். அவன் பெண்ணை போல பிடிவாதக்கார கழுத வேற எங்கேயும் பார்க்க முடியாதம்மா. கல்யாணம் பண்ணா அவனை தான் பண்ணுவேன்னு இன்னும் அடம் பிடிச்சிட்டு நிற்கிறா பாரு. இல்லைன்னா இப்படியே கண்ணியா இருப்பாளாமே. நானும் அதைத்தான் பார்க்க போறேனே, அவர் சொல்ல செல்லம்மா கேட்டா. அது சரி, இப்போதான் அந்த கல்யாணம் நின்று போயிடுச்சே, நீங்க மறுபடியும் போய் பேசிட்டு வந்தா என்ன? இவளும் ஒரே பிடிவாதமா இருக்கிறாள்ல. சீச்சி, இனிமே நான் அந்த மனுஷன் முகத்திலே முழிக்க போறதில்ல, அந்த வீட்டு வாசலையும் மிதிக்க போறதில்ல. மனுஷன் எப்போ பேச்சு மாறினானோ அவனோட நமக்கு என்ன சம்பந்தம்? இப்படி நீங்களும் பிடிவாதமா இருந்தா அந்த பெண்ணோட கதி தான் என்ன ஆகுறது? ஏன், என் தங்க மகன் ஜெகநாதன் இருக்கானே, நல்லா தான் இருக்கான், அவனுக்கும் பிடிச்சிருக்கு. இனிமே யோசிக்க என்ன இருக்கு? சீக்கிரம் முகூர்த்தத்தை நிச்சயிக்க வேண்டியதுதான். ஆனா சகுந்தலைக்கு இதுல சம்மதம் இல்லையே. சம்மதம் இல்லையா? அதையும் நான் பார்க்கத்தான் போறேன். இப்படி வீம்பு பண்ணாதீங்க. இனி அந்த மனுஷன் வீட்டுக்கு போய் நான் நிற்க மாட்டேன், அது மட்டும் நிச்சயம், சொல்லிட்டு அவர் வெளியே கிளம்பி போயிட்டாரு. என்னடி உன்னோட பெரும் தொல்லையா இருக்கு? நாங்கள் எல்லாம் இப்படிதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோமாக்கோம். உன் அத்தை மகனுக்கு என்னடி குறை? அவனும் தான் நல்லா படிச்சிருக்கான், நிறைய வசதி, நல்லா பணம் இருக்கு. பேசாம அவனையே கல்யாணம் பண்ணிக்கோயே. ஏண்டி இப்படி எங்களை வாட்டி வதைக்கிற? செல்லம்மா தன் மகள்கிட்ட கேட்டா. சகுந்தலை பதில் எதுவும் சொல்லாம மௌனமா இருந்தா. இப்ப அவனுக்கு கல்யாணம் ஆகி இருந்தா என்னடி பண்ணியிருப்ப? அந்த கேள்விக்கும் அவ பதில் எதுவும் சொல்லாம அமைதியா இருந்தா. மாடு மாதிரி பெண்ணை வச்சுக்கிட்டு கவலையே இல்லாம இருக்காங்கன்னு ஊரெல்லாம் எங்களை ஏசி பேசிட்டு இருக்காங்களே, அந்த பேச்செல்லாம் உனக்கு தெரியுமா? இல்ல தெரிஞ்சாதான் உனக்கு என்ன கவலை இருக்கு? ஊரெல்லாம் பேசினா அவங்கள போய் நீ கடி, என்னையே இப்படி தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்க? அடியே, நீ நினைச்ச மாதிரி எல்லாம் உன் இஷ்டத்துக்கு உன்னை விட முடியாது. உன்னை உன் அத்தை மகனுக்கு ஏதா கல்யாணம் பண்ணி வைக்க போறோம். ஆமாவா இல்லையா பாரு. செல்லம்மா கோபத்தோட சொன்னான். கட்டின அடுத்த நாளே நீங்க என் பிணத்தை தான் வந்து பாப்பீங்களே, அதையும் நீங்க பாக்குறீங்களா இல்லையா பாப்போமா? சொல்லிட்டு அங்க ஒரு நிமிஷம் கூட நிக்காம வேகமா அங்க இருந்து தன்னோட அறைக்குள்ள போய் கதவை தாழிட்டுக்கிட்டான். அவளுக்கு அழுகு பொங்கிட்டு வந்துச்சு. அழுது அவளுடைய ஆத்திரம் எல்லாம் தீர்ந்தப்போ அவளுடைய மனநிலை கொஞ்சம் மாறி இருந்தது. இப்போ என்னதான் பண்றது, வேற வழியே இல்லை போல. யாருக்கு வேணாலும் கல்யாணம் பண்ணி கொடுக்கட்டும் அப்படின்னு அந்த மனப்பான்மைக்கு அவ வந்துட்டான். அவளோட பிடிவாதம் எல்லாம் அவளுடைய கண்ணீர்லே கரைஞ்சு போயிடுச்சோ என்னமோ. ஆனா ஒரு நிமிஷம் உமையோரம் பாக செட்டியார் வெளிப்பார்வைக்குத்தான் பிடிவாதமாவும் கண்டிப்பாவும் பேசினாரே ஒழிய உண்மையிலே அவருடைய மனசுல அவ்வளவு கடினம் இல்லை. அவரும் என்ன பண்ணி தொலைறது, சின்ன பிள்ளை, சரியான பிடிவாத கழுத. இப்படி செய்யும் பொழுது நம்ம கொஞ்சம் இறங்கிதான் போகணும் அப்படின்னு மனசுக்குள்ளே நினைச்சுக்கிட்டாரு. அவர் தன்னோட கடைக்கு போனப்போ அங்க பல நண்பர்கள் கூடியிருந்தாங்க. சுந்தரம் செட்டியாரோட பேரன் கல்யாணம் நின்று போயிடுச்சாமே, உங்களுக்கு தெரியுமா? அவங்கள பார்த்து உமையோரம் பாக செட்டியார் கேட்டார். உங்களை வயிறெறிய பண்ணினதுக்கு அவருக்கு பலன் கிடைக்காமையா போயிடும்? இப்போ அவருடைய எண்ணம் என்னவா இருக்குன்னு நமக்கு தெரியலையே, செட்டியார் தான் சொன்னாரு. அப்போ இன்னமும் அங்க சம்பந்தம் வச்சுக்க உங்களுக்கு விருப்பம் இருக்குதா என்ன? ஆட, பெண்ணை பெத்தவனுக்கு மானம் ஏது மரியாதை ஏதப்பா? உமையோரன் பாக செட்டியார் சொன்னாரு. அதுவும் நிஜம்தான் அப்படின்னு அங்க இருந்தவங்க அவங்களுடைய அபிப்பிராயத்தை சொன்னாங்க. இப்படி வந்தவங்க போனவங்க கிட்ட எல்லாம் உமையோரன் பாக செட்டியார் விசாரிக்க ஆரம்பிச்சாரு. சுந்தர செட்டியாரும் தன்கிட்ட சம்பந்தம் வச்சுக்க விரும்புறாருன்னு, அதுவும் இல்லாம அவர் பேச்சு மாறினதுக்கு இப்படி சம்பந்தம் வச்சுக்கிறது ஒரு பிராயச்சித்தமா அவர் நினைக்கிறாருன்னு உமையோரன் பாக செட்டியாருக்கு தெரிய வந்துச்சு. ஒரு நாள் திடீர்னு உமையோரன் பாக செட்டியார் வெற்றிபுரத்துக்கு போறதா சொன்னப்போ சகுந்தலைக்கு ரொம்ப ஆச்சரியம். அவர் திரும்பி வந்து முகூர்த்த நிச்சயமாயிடுச்சின்னு சொன்னப்போ அவ அடைஞ்ச சந்தோஷத்துக்கு அளவே இல்லை.
பாலகிருஷ்ணனுக்கும் சகுந்தலைக்கும் நல்ல முகூர்த்தத்திலே கல்யாணமும் நடந்துச்சு. பேரன் பொண்டாட்டிய பார்த்து லக்ஷ்மி அம்மா பூரிச்சு போனா. ருக்மிணியை காட்டிலும் சகுந்தலை எல்லா விதங்கள்லயும் மேம்பட்டவளா இருக்கான்னு அவளுக்கு கூட தோணுச்சு. நல்ல வேளையா சிவகாமிக்கும் ஜுரம் சரியாகி அவளுடைய உடம்பும் தேறி வந்தது. ஒரு நாள் பகவான் செட்டியார் அவளை பார்த்து, பாலகிருஷ்ணனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சான், உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டாரு. உங்க பெண் இல்லைன்னா என்ன, அவனுக்கு வேற பெண்ணே கிடைக்காதோ? அவன் கல்யாணம் ஆகாம பிரம்மச்சாரியாகவே இருப்பான்னு நினைச்சீங்களா? சிவகாமி சொன்னான். ஆமா, நமக்கே அழைப்பு கொடுக்கல. நீங்க செஞ்ச வேலைக்கு அவங்க நமக்கு அழைப்பு அனுப்பிட்டு தான் அடுத்த வேலை பார்ப்பாங்க பாருங்க. மாப்பிள்ளை நல்ல பையன்தான், நம்ம ருக்மணிக்கு தான் கொடுத்து வைக்கல, பகவான் செட்டியார் சொன்னாரு. பாலகிருஷ்ணனும் சகுந்தலையும் ஆடி மாசத்துக்கு அழைக்கப்பட்டு மதுரைக்கு போனாங்க. செல்லம்மா மாப்பிள்ளைக்கு பல விதங்கள்ல உபசாரம் செஞ்சா. மாப்பிள்ளையும் பெண்ணும் ரொம்ப சந்தோஷமாவே அவங்களோட காலத்தை கழிச்சாங்க. கல்யாணத்தை பத்தி விசாரிக்க வந்தாங்க எல்லாரும், உங்க மக கெட்டிக்காரிமா, பிடிவாதம் பிடிச்சு அவனையே கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லி கடைசியில அதுல ஜெயிச்சும் காட்டிட்டாலே, ரொம்ப கெட்டிக்காரி தான் அப்படின்னு சொன்னாங்க. அதை கேட்டு செல்லம்மாளுக்கு சந்தோஷமா தான் இருந்துச்சு. அவங்க அப்படி சொல்லும் பொழுதெல்லாம் அவ லேசா புன்முறுவல் செய்வா. சில பெண்களை போல உன் மகள் முட்டாள்தனமா பிடிவாதம் செய்யாம நல்ல விஷயத்துக்கு தானமா ஆசைப்பட்டிருக்கா, மாப்பிள்ளையும் நல்ல பையன்தான் அப்படின்னுவாங்க. போகட்டும், கடவுள் கிருபையால அதுங்க ரெண்டும் நல்லா இருந்தா சந்தோஷம், அவ்வளவுதான், வேற என்ன இருக்கு, செல்லம்மா சொல்லுவா. இந்த மாதிரி பேச்சுக்களை எல்லாம் கேட்கும் பொழுது சகுந்தலைய ஒரு கேள்வி கேட்கணும்னு பாலகிருஷ்ணனுக்கு அடிக்கடி தோணும். ஆனா கேட்கறதுக்கு வெக்கப்பட்டுக்கிட்டு அவன் பேசாமே இருந்துடுவான். புதுமண தம்பதிகளோட வெட்கமும் கூச்சமும் கொஞ்ச நாள் கழிச்சு மறைஞ்சப்போ ஒரு நாள் பாலகிருஷ்ணன் தான் கேட்க நினைச்ச கேள்விய சகுந்தலைய பார்த்து கேட்டான். ஏன் சகுந்தலா, நீ என்னையே தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு பிடிவாதம் பிடிச்சியாமே, நான் அப்படி என்ன உனக்கு கஷ்டம் கொடுத்துட்டேன், எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனை கொடுக்கணும்னு நீ தீர்மானிச்ச? இதை கேட்டதும் சகுந்தலாக்கு வந்த கோபத்துக்கு அவனை அப்படியே விழுங்கிடணும் போல கொஞ்ச நேரம் முறைச்சு பார்த்துக்கிட்டு இருந்தா. அப்புறம் சிரிச்சிட்டு, அந்த வருஷம் விழா கொண்டாட்டத்துல அவ்வளோ பேர் இருக்க என்னையே நீங்க ஏன் அப்படி வெறிக்க வெறிக்க பார்த்துக்கிட்டு இருந்தீங்க, அந்த தப்புக்கு தான் உங்களை இப்படி தண்டிக்கணும்னு தீர்மானிச்சேன். அவளும் பதில் சொன்னான். அன்னைக்கு ராத்திரி சாப்பாடு முடிஞ்சதும் மாமனார் மருமகனை பார்த்து, என்ன மாப்பிள்ள, காலேஜ் திறந்ததும் சேர வேண்டியதுதானா அப்படின்னு கேட்க, ஆமா, அதுல என்ன சந்தேகம், பாலகிருஷ்ணன் சொன்னான். எந்த கல்லூரி, அமெரிக்கன் கல்லூரியா இல்ல மதுரை கல்லூரியா? எனக்கு திருநெல்வேலி கல்லூரிக்கு போகணும்னு தான் ரொம்ப ஆசை, பாலகிருஷ்ணன் சொன்னான். மாமனார் ரொம்ப வற்புறுத்தி அழைக்கணும்னு நினைச்சுக்கிட்டு, மாப்பிள்ளை ஏதோ பிகு பண்றதா நினைச்சுக்கிட்டு, ஏன் நம்ம வீட்லயே இருந்து இங்கேயே தங்கி படிக்கலாம்ல, நீங்க அப்படி ஒன்றும் நம்ம வீட்டை வித்தியாசமா நினைச்சுக்க வேண்டாம், நம்ம ஊர்லயும் காலேஜ் இருக்கு, அதுவும் நல்ல காலேஜ் தான், நீங்க இன்னொரு ஊருக்கு போகணும், அதெல்லாம் போக வேண்டாம், நீங்க இங்க இருந்து படிக்கிறதுல தான் பல விதங்கள்ல உங்களுக்கும் சௌகரியம் எங்களுக்கும் சௌகரியம், ஹாஸ்டல் சாப்பாடு வேற உங்களுடைய உடம்புக்கு ஒத்துக்குமோ ஒத்துக்காதோ, தலைவலி காய்ச்சல்னு ஏதாவது வந்தா உங்களை யார் அங்க பாத்துக்குவா, அதெல்லாம் வேண்டாம், நீங்க இங்கேயே தங்கிடுங்க, முயவரன் பாகஞ்செட்டியா சொன்னாரு. அது சரி, இப்பவே அதுக்கு என்ன அவசரம், பார்க்கலாம், இன்னும் தான் அதுக்கு நாள் இருக்கே, பாலகிருஷ்ணன் சொன்னான். பாலகிருஷ்ணன் தன்னோட இல்லற வாழ்க்கைய ரொம்ப சந்தோஷமாவே கழிச்சுக்கிட்டு இருந்தான். ஆடிக்கு போன தம்பதிகள் 2 பேரும் மதுரையிலிருந்து திரும்பி வந்த நாள் அன்னைக்கு சாயந்தரம் பாலகிருஷ்ணன் கடையிலிருந்து வீடு திரும்பினப்போ தன் மனைவிக்காக பூவும் பலகாரங்களும் வாங்கி வந்து கொடுத்தான். அப்படி வரும்பொழுது அவன் முன்னாடி சிவகாமிக்கு பூவும் பலகாரங்களும் வாங்கி வந்து கொடுத்தது அவனுக்கு ஞாபகம் வந்தது. அதையெல்லாம் கொண்டு போய் பாட்டியோட கையில தான் கொடுத்தான். பெரிய மனுஷியா பாட்டி வீட்டில் இருக்கும் பொழுது அதை கொண்டு போய் நேரடியா சகுந்தலையோட கையில கொடுக்கறது தப்புன்னு அவனுக்கு தோணுச்சு. அன்னைக்கு தான் முதலா அவன் தன் மனைவிக்காக பூவும் பலகாரங்களும் வாங்கி வந்திருந்தான். நானும் இங்க பூ வாங்கியிருக்கேனே, நீ வேற எதுக்கு வாங்கிட்டு வந்த, பாட்டி கேட்டா. எனக்கு தெரியாதே, பாலகிருஷ்ணன் சொன்னான். லக்ஷ்மி அம்மா அதையெல்லாம் சகுந்தலைக்கிட்டே கொடுத்தா. அவ அந்த பலகாரங்கள்ல கொஞ்சம் மட்டும் எடுத்துக்கிட்டு ஒரு தாம்பல தட்டுல பாட்டிக்கே கொண்டு வந்து கொடுத்துட்டா. எனக்கு என்ன பலகாரம், நீயே சாப்பிடு, லக்ஷ்மி சொன்னா. ஆனா சகுந்தலை அந்த பலகாரங்களையும் சாப்பிடல, கணவன் வாங்கிட்டு வந்து கொடுத்த பூவையும் அவ தலையில வச்சுக்கல. இதையெல்லாம் பாலகிருஷ்ணன் கவனிச்சுக்கிட்டு தான் இருந்தான். ஆனா காரணம் என்னவா இருக்கும், ரொம்ப நேரம் யோசிச்சோம், அவனுக்கு அதுல இருக்க மர்மம் புரியல. ஒருவேளை அவளுடைய கையில கொடுக்காததால அவளுக்கு கோபமா இருக்குமோ அப்படின்னு கூட யோசிச்சான். அன்னைக்கு ராத்திரி சாப்பாடு முடிஞ்சதும்
வெத்திலை பாக்க எடுத்துக்கிட்டு சகுந்தலை மாடிக்கு போனான். பாலகிருஷ்ணன் படுக்கையில கோபமா உட்காந்துக்கிட்டு இருந்தான். நான் வாங்கிட்டு வந்த பூவை நீ ஏன் வச்சுக்கல? எனக்கு அதை வச்சுக்க விருப்பம் இல்லை. விருப்பம் இல்லையா? ஆமா. ஏன், நான் தொட்ட பூ உனக்கு ஆகலையோ? நீங்க தொட்ட பூ எல்லாம் எனக்கு ஆகும். அப்புறம் ஏனோ எனக்கு வச்சுக்க விருப்பம் இல்லை. அவ சொல்ல இதை கேட்கும்பொழுது பாலகிருஷ்ணனுக்கு என்ன சொல்றதுனே தெரியல. பயங்கரமான கோபம் வந்தது அவன் மேல. ஐயோ, உங்க கோபத்தை பார்த்தாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இப்படியெல்லாம் என்னை பார்த்து முறைக்காதீங்க சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே தன் மடியில இருந்த பூவை எடுத்து, இந்த பூவை நான் வச்சுக்க விருப்பப்படலன்னு தான் சொன்னேன். அதை நீங்களே எனக்கு என் தலையில வச்சு விடணுன்றதுதான் என்னோட ஆசை அப்படின்னு சொல்லி அவனோட கையில கொடுத்தான். பாலகிருஷ்ணனுக்கு சந்தோஷம் தாங்கல. சரி, பூவை நான் வச்சு விடணுன்றதுக்காக நீ காத்திருந்த சரி, ஆனா நான் வாங்கிட்டு வந்த பலகாரங்களை கூட நீ தொட்டே பார்க்கலையே. ஏன்? எனக்கு அதை சாப்பிட விருப்பம் இல்லை. சாப்பிட விருப்பம் இல்லையா? ஆமா. ஓ, இப்ப புரிஞ்சுது எனக்கு. உனக்கு சாப்பிட விருப்பம் இல்லை, ஆனா நான் அதை ஊட்டணுன்றது தானே உன்னோட இஷ்டம். நான் ஊட்டினா நீ சாப்பிடுவ, அப்படிதானே அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவன் மடியை பிடிச்சி இழுக்க அதுல இருந்து அவன் வாங்கிட்டு வந்த பலகாரத்தோட பொட்டலும் கீழே விழுந்தது. பாலகிருஷ்ணன் நிமிர்ந்து சகுந்தலைய பார்க்க அவ வெக்கத்துல தலை கவிழ்ந்து சிரிச்சா. இப்படியே அவங்களுடைய இல்லற வாழ்க்கை பூச்சி ஊட்டலுமா பலகாரங்கள் ஊட்டலுமா இனிமையாவே போய்கிட்டு இருந்துச்சு. வீட்டு வேலைகள்லயும் லக்ஷ்மி பாட்டிக்கு சகுந்தலை ரொம்ப உதவியா இருந்தா. படிச்ச பெண்ணா இருந்தப்பவும் எல்லா வேலைகளையும் சந்தோஷத்தோடவும் உற்சாகத்தோடவும் செஞ்சா. பாட்டியோட போய் தண்ணீர் எடுத்துட்டு வந்தா. பாட்டிக்கு சமையல்ல ஒத்தாசையாவும் இருந்தா. இதையெல்லாம் பார்க்கும்பொழுது பாட்டிக்கும் ரொம்ப சந்தோஷம்தான். ஆனா அதோட அவளுக்கு ஒரு ஏக்கமும் இருந்துச்சு. ருக்மிணியை கல்யாணம் பண்ணியிருந்தா சிவகாமி வரப்போக இருந்திருப்பாளே. அந்த முட்டாள் மனுஷனுடைய முட்டாள் செய்கையால இப்படி இருந்த கொஞ்ச நஞ்சு போக்குவரத்தும் மொத்தமா இருந்து போயிடுச்சே. மனுஷன் பேசாமையாவது இருந்தானா, உறவையும் கெடுத்து விட்டுட்டானே அப்படின்னு அவ அடிக்கடி வருத்தப்பட்டா. பாலகிருஷ்ணனுக்கு தன் மனைவி இந்த மாதிரி கஷ்டமான வேலையெல்லாம் செய்யறது பிடிக்கல. அவளுடைய மென்மையான கைகள்ல தண்ணீர் கயிற்ற பிடிச்சி இழுக்கும் பொழுது அது செவந்து கண்ணி போயிடும்னு நினைச்சான். புகை மண்டின சமையல் அறைக்குள்ள இருக்கும் பொழுது அவளுடைய கண்கள்ல இருந்து கண்ணீர் வருமே அப்படின்னு அவளுக்கு வருத்தம் வேற. ஒரு நாள் பாட்டி கிட்ட, ஏன் பாட்டி, எத்தனை நாளைக்கு தான் இந்த வேலையெல்லாம் நீயே செஞ்சுக்கிட்டு இருப்ப? உனக்கு கஷ்டமா இல்லையா? பாலகிருஷ்ணன் கேட்டான். ஏன், இதுல என்ன கஷ்டம்? இப்பதான் அவன் பொண்டாட்டி எனக்கு உதவிக்கு வந்திருக்காளே. பாட்டி சிரிச்சுக்கிட்டே சொன்னான். இதுக்கெல்லாம் ஒரு ஆள் வச்சுக்க கூடாதா பாட்டி? அதை நீயே சொல்லணும்னு தான் உன் வாயை கிளறின. ஏண்டா எப்பா, இவ்வளோ வருஷமா உனக்கு இது தெரியவே இல்லைல? என் மேல கருணையே உனக்கு வரல. ஆனா இன்னைக்கு உன் பொண்டாட்டி வந்ததும் இப்படி வரைஞ்சு கட்டிட்டு வந்து கேக்குறியா? பாட்டி சிரிச்சுக்கிட்டே கேட்டா. ஆனா பாலகிருஷ்ணனுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அன்னைக்கு சுந்தரன் செட்டியார் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்பொழுது லக்ஷ்மி அம்மா சிரிச்சுக்கிட்டே, வீட்டு வேலைக்கெல்லாம் ஒரு ஆள் வைக்கணுமா, உங்க பேரனுக்கு என் மேல திடீர்னு பாசம் பிறந்துருச்சு அவ சொல்ல, பக்கத்திலே சாப்பிட்டுக்கிட்டு இருந்த பாலகிருஷ்ணனுக்கு வெக்கம் புடுங்கி தின்ன ஆரம்பிச்சுது. அடுத்த நாள் காலையில சகுந்தலை குடத்தை எடுத்துக்கிட்டு தண்ணீர் எடுத்துட்டு வர கிளம்பினப்போ, வேண்டாமா, நீ தண்ணீர் கொண்டு வரத உன் புருஷன் பார்த்தா அவனுக்கு இடுப்பு வலிக்குதான், நானே போறேன் பாட்டி சிரிச்சுக்கிட்டே சொன்னான். அவர் என்கிட்ட இதை சொல்லியிருக்கணும், நான் நல்லா அவருக்கு பதில் கொடுத்துருப்பேன். சகுந்தலை சொன்னான். என்னடி அம்மா பதில் கொடுத்துருப்ப? படிச்ச புத்திசாலி பெண்ணாச்சே, எங்க சொல்ல பார்க்கலாம். நீங்க படிச்சு படிச்சு உங்க கண்ணெல்லாம் பூத்து போயிடும், ஒளி மங்கி கெட்டு போயிடும். அதே மாதிரி எழுதி எழுதி உங்க உள்ளங்கையெல்லாம் தேஞ்சி விரலெல்லாம் சூம்பி போயிடும். அதனால இதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு ஆள் வச்சுக்கோங்களேன்னு சொல்லியிருப்பேன். அப்பாஷ், எனக்கு இந்த யோசனை வரலையே. ஆனாலும் படிச்ச பெண் தாமா. பேத்திய மெச்சி பாராட்டினா லக்ஷ்மி. அவளுக்கு சந்தோஷம் தாங்கல. பாலகிருஷ்ணன் வந்ததும், நாளைக்கு ஒரு ஆளை வர சொல்லியிருக்கேன்ப்பா அவன் சொல்ல, பாலகிருஷ்ணன் சந்தோஷத்தோட, அதுதான் நல்லது பாட்டி, நான் சொன்ன கேலி பண்றியே. ஆமாண்டா பாலு, இப்படி வெச்ச கண் மாறாம படிச்சுக்கிட்டே இருந்தா உன் கண்ணு என்ன கதி ஆகிறது? எழுதி எழுதி உன் விரலும் சூம்பி போயிடும்ல. அதனால அந்த வேலையெல்லாம் கவனிச்சுக்கிறதுக்காக நாளைக்கு ஒரு ஆளை வர சொல்லியிருக்கேன். அவ ஒரு பார்வையில் அவனை பார்த்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே சொன்னான். பாலகிருஷ்ணனுக்கு அதிர்ச்சி. அவன் இதை கொஞ்சமா எதிர்பார்க்கல. இது கண்டிப்பா தன் மனைவியோட குறும்பாத்தான் இருக்கும்னு அவனுக்கு உடனே தெரிஞ்சுது. என்ன செய்யலாம்? அவ கண்ணத்திலே ஓங்கி ஒரு அறவிடலாம் போல தோணுச்சு அவனுக்கு. கல்லூரி போறதுக்கு இன்னும் ஒரு சில நாட்களே இருந்துச்சு. திருநெல்வேலி இந்து கல்லூரியில தான்
பாலகிருஷ்ணனை வந்து சேரும்படி உத்தரவு வந்திருந்துச்சு. அதை கையில வச்சுக்கிட்டு அவன் பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுதுதான் சகுந்தலா வந்தா. அது என்ன அது பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே? பாலகிருஷ்ணன் அந்த காடை அவகிட்ட நீட்டினான். அதை பார்த்துட்டு, அப்படின்னா நீங்க திருநெல்வேலிக்கு தான் போக போறீங்களா அப்படின்னு கேட்க, ஆமான்னு தலையாட்டினா. மதுரையில எங்க வீட்டுல இருந்துகிட்டே படிக்கலால, அங்கதான் போகணும். நீங்க உங்க வீட்டுல இருந்துக்கலாம், ஆனா படிக்க முடியாது. ஏன் படிக்க முடியாது? இப்படி தேவி அல்லும் பகலும் 60 நாழிகையும் அங்கேயே திருக்கோயில் கொண்டருளி உட்கார்ந்துகிட்டு இருக்கும் பொழுது அடியனோட கவனம் படிப்புல எப்படி போகும்? சகுந்தலைக்கு வெக்கம் தான் வந்துச்சு. என்ன நீங்க இப்படியெல்லாம் ஏமாத்த முடியாது. நீங்க திருநெல்வேலி போகிறதுக்கான காரணம் என்னன்னு எனக்கும் தெரியும். என்ன? அந்த வருஷ விழா கூட்டத்துல என்ன அந்த பார்வை பார்த்தீங்களே, அதுல எவ்வளவோ விஷயம் அடங்கி இருக்குன்னு நினைச்சுதான் உங்களே கல்யாணம் பண்ணிக்கணும்னு பிடிவாதமா இருந்தேன். நீங்க மட்டும் அந்த திருநெல்வேலி பெண்ணை கல்யாணம் பண்ணிக்க எப்படி சம்மதிச்சீங்க? என்ன காட்டிலும் அவ மேல தானே அதிக விருப்பம் இருந்திருக்கு அப்படின்னு உங்ககிட்ட யார் சொன்னது? ஏன் யார் சொல்லணும்? அப்படித்தான். அப்படியா? ஆமா. அப்படின்னா உங்க தாத்தாவும் பாட்டியும் சேர்ந்துதான் பிடிவாதமா அந்த கல்யாணத்தை முடிவு பண்ணாங்களா? உங்களுக்கு அதுல பரிபூர்ண இஷ்டம் இல்லையா? இல்ல. இந்த வார்த்தை சகுந்தலாக்கு ரொம்ப ஆறுதலா இருந்துச்சு. இன்னொரு பெண் கிடைக்காததால தான் அவன் தன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டான்ற எண்ணம் அவளுடைய மனசுல ரொம்ப நாளா இருந்தது. அப்படி இல்லைன்னு தெரிஞ்சதும் அவளுக்கு சந்தோஷமா இருந்தது. அவளுடைய மனசுல இருந்த ஒரு பெரிய பாரமே நீங்கின மாதிரி இருந்துச்சு. பாலகிருஷ்ணன் உண்மையத்தான் சொன்னான். ஆனா முழு உண்மையும் சொல்லிட்டானான்னு கேட்டா சந்தேகம்தான். அவன் அடுத்த நாள் திருநெல்வேலிக்கு புறப்பட தயாரா இருந்தான். அன்னைக்கு ராத்திரி லக்ஷ்மி அம்மா மாடிக்கு வந்தா. ஏண்டா பாலு, திருநெல்வேலிக்கு தான் போக போறியா? ஆமா, அங்க போறதுல அவளுக்கு ஒரு ஆறுதலா இருந்ததுதான். ஆமான்னு தலையாட்டினா. அங்கே சிவகாமிய பாப்பியா? அவளையும் பாட்டி நான் பார்க்க போறேன். ருக்மிணிய தனக்கு கல்யாணம் செஞ்சு கொடுக்காததால அவனுக்கும் சிவகாமி மேல கோபம் இருக்குமோன்னு பாட்டி நினைச்சா. அப்படின்னா நீ அவளை பார்க்கவே மாட்டியா? கேட்கும் பொழுதே பாட்டியோட கண்களும் கலங்குச்சு. காலேஜுக்கும் அவளுடைய வீட்டுக்கும் ரொம்ப தூரம் பாட்டி. இருந்தாலும் ஒரே ஊர் தானேப்பா. அவளுடைய வார்த்தைகள்ல கொஞ்சலும் இருந்தது. எதுக்காக பாட்டி கேட்குற? அவன் நல்லா இருக்காளா, சௌக்கியமா இருக்காளான்னு பார்த்து எனக்கு ஒரு கடிதம் போடுவியா? பாட்டி கண்கள்ல இருந்து கண்ணீர் வழிய கேட்டா. கொஞ்ச நேரம் அமைதி நிலவுச்சு. சரிப்பா, கடிதம் கூட போட வேண்டாம் பாலு. கடிதம் போட்டா கூட அவருக்கு தெரிஞ்சிடும்ல. நீ எப்ப திரும்பி இங்க வருவியோ அப்ப எனக்கு சொல்லுவியா? சரி, நீ இங்க திரும்பி வர எவ்வளோ நாள் ஆகும்? ஒரு 3 மாசம் ஆகும் பாட்டி. பரவாயில்ல, நீ வரும்பொழுது அவளை பார்த்துட்டு வரியா? பாட்டியோட குரலும் அவ பேசின விதமும் பாலகிருஷ்ணனோட மனசை என்னவோ பண்ணுச்சு. திருநெல்வேலிக்கு படிக்க போறதுக்குன்னு அவன் தீர்மானம் பண்ணினதுக்கு மூல காரணமே வேறதான். ஆனாலும் அந்த நிமிஷம் அவனுக்கு முன்னாடி நின்னுகிட்டு இருந்த பிள்ளை இல்ல அந்த பெண் ஜென்மத்தோட மனசை திருப்திப்படுத்துறதுக்காகவாவது எவ்வளவு தடைகளையும் மீறி அவன் திருநெல்வேலிக்கே போகணும்னு முடிவும் செஞ்சிட்டான். மறந்துடாதே தம்பி, அவ மனசுருகி திரும்பவும் கெஞ்சினான். பாலகிருஷ்ணனுடைய அறையில அவனுடைய கல்லூரி நண்பர்கள் எல்லாம் கூடியிருந்தாங்க. அவன் திருநெல்வேலி கல்லூரிக்கு வந்து ஏறக்குறைய 1 மாசம் ஆகியிருக்கும். அவனுக்கு காலேஜ்லயும் ஹாஸ்டல்லையும் நிறைய நண்பர்கள் சேர்ந்துட்டாங்க. நாங்க இன்னைக்கு சினிமாவுக்கு போக போறோம், நேரம் ஆயிடுச்சு, சீக்கிரம் புறப்படு, நண்பர்கள் சொன்னாங்க. என்ன படம்? பாலகிருஷ்ணன் கேட்டான். ஹிந்தி படம் ஒன்று புதுசா வந்திருக்கு. ஹிந்தி படம்னாலே அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அவனுக்கு கொஞ்சம் ஹிந்தியும் தெரியும். அதனால தான் அவனை கூட்டிட்டு போகணும்னு நண்பர்களும் ரொம்ப ஆர்வமா இருந்தாங்க. நியூ தியேட்டர்ஸ் படம் ஒரு நண்பன் சொன்னான். சொல்லவே வேண்டாமே, ரொம்ப அழகா இருக்குமே. சைக்கால் நடிக்கிறான் இன்னொருத்தன் சொன்னான். சைக்காலுடைய பாட்டுல பாலகிருஷ்ணனுக்கு ரொம்ப ஆர்வம். அப்போ அவசியம் போய் தான் ஆகணும். ஆனா அவன் வேற ஒரு இடத்துக்குலாம் அன்னைக்கு போகணும்னு தீர்மானிச்சிருந்தான். அதனால சினிமாவுக்கு வர முடியாதுன்னு பாலகிருஷ்ணன் சொல்லிட்டான். நண்பர்கள் எவ்வளோ வற்புறுத்தியும் பாலகிருஷ்ணன் பிடிவாதமா மறுத்துட்டான். அவனுடைய நண்பர்களும் அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க. பாலகிருஷ்ணன் திருநெல்வேலிக்கு வந்து 1 மாசம் ஆகியும் கூட அவன் மனசுல இருந்த ஆசைய அவனால அது வரைக்கும் பூர்த்தி செஞ்சுக்கவே முடியல. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கும் சிவகாமியை பார்க்கணும்னு அவன் தீர்மானம் பண்ணுவான். ஆனா ஏதோ ஒரு வேலையினால அது நிறைவேறாம போயிடும். அந்த ஞாயிற்றுக்கிழமை கட்டாயம் அவளை பார்க்கணும்னு முடிவு எடுத்திருந்தான். ஆனா எப்படி பார்க்கறது அவளை? அவளுடைய வீட்டுக்கு அவன் போக முடியுமா? இல்லை எப்படி போக முடியும்? அவங்களுடைய குடும்பத்துக்கிடையே தான் பேச்சுவார்த்தையே இல்லையே. அப்படி இருக்கும் பொழுது அவன் போறது சரியா இருக்குமா? அப்போ எப்படிதான் அவளை போய் பார்க்க முடியும்?
என்னதான் வழி இருக்கு? பாலகிருஷ்ணன் ரொம்ப தீவிரமா யோசிச்சு ரூம்ல இருந்து கிளம்பினான். அவனுக்கு ஒரு வழியும் புலப்படலனாலும் அவன் அதை செய்யணும்னு தீர்மானம் பண்ணிக்கிட்டு கிளம்பினான். பாலகிருஷ்ணன் சிவகாமி வீடு நோக்கி நடந்து போய்கிட்டே இருந்தான். ஏன் அவளை சந்திக்கிறதுக்கு ஒரு வழியும் கிடைக்காதப்போ அவன் எதுக்கு இந்த காரியத்தை செய்ய முனையறான்? ஏதாவது ஒரு வழி தானே கிடைக்கும்ன்ற என்னமோ அவன் அந்த தெருவையும் நெருங்கிட்டான். அவனுடைய கால்கள் எல்லாம் இன்னும் வேகம் பிடிக்க ஆரம்பிச்சுது. அவனுடைய நெஞ்சு ஏனோ திக்கு திக்குன்னு அடிச்சுக்கிச்சு. சிவகாமியோட வீடு ரொம்ப நெருக்கத்துல வந்துடுச்சு. இது என்ன அதிசயம்? அது நிஜம்தானா இல்ல அவனுக்கு ஏற்பட்ட பிரம்மையா? சிவகாமி தான் வாசல்ல நின்னுகிட்டு இருந்தா. அதே அழகான உருவம். பாலகிருஷ்ணன் அவளை பார்த்தான். அரகுற பார்வை தான், நல்லா கூட பார்க்கல. அவளுடைய கண்களை அவனால சந்திக்க முடியல. அதுக்குள்ள அவன் அவளுடைய வீட்டையும் தாண்டி போயிட்டான். ஏன் இவ்வளவு அவசரம்? ரொம்ப வேகமாவே நடந்து போயிட்டான். பாலகிருஷ்ணனுக்கு அன்னைக்கு திருப்தியா தான் இருந்தது. அவன் நினைச்சுக்கிட்டு இருந்த ஆசை இன்னைக்கு பூர்த்தி ஆயிடுச்சு. சிவகாமியை அவன் பார்த்துட்டான். அது என்ன ஆச்சரியம்? அவன் வரும் சமயம் பார்த்து அவ வாசல்ல எப்படி நின்னுகிட்டு இருக்கா? தற்செயலா நின்னுகிட்டு இருந்தாளா இல்ல அவனை எதிர்பார்த்து அவ அங்க காத்துக்கிட்டு நின்னுகிட்டு இருந்தாளா? ஒவ்வொரு நாளும் இப்படிதான் எதிர்பார்த்து ஏமாற்றம் அடைஞ்சிருப்பாளோ? அதை நினைக்கவே அவனுக்கு சந்தோஷமா இருந்துச்சு. அந்த இன்பத்திலையும் ஒரு துன்பம் தலை நீட்டுச்சு. அவளுடைய கண்களை அவனால சந்திக்க முடியலன்றதான் அவன் அவசரமா நடந்து வந்துட்டான். சிவகாமியும் அவனை கவனிச்சாலா இல்லையோ? இந்த சம்பவம் நடந்த அடுத்த நாள் ராத்திரி பகவான் செட்டியார் மாடியில படுக்கறையில உட்காந்துக்கிட்டு வெற்றிலை போட்டுக்கிட்டு இருந்தாரு. சிவகாமி அவருக்கு பக்கத்துல உட்காந்துக்கிட்டு வெற்றிலை மடிச்சு கொடுத்துக்கிட்டு இருந்தா. பாலகிருஷ்ண இங்கேதான் படிக்கிறானாமா, உனக்கு தெரியுமா? செட்டியார் கேட்டாரு. அவ கொஞ்சம் கூட உணர்ச்சியே இல்லாம உம்முன்னு தலையாட்டினான். அதிலிருந்து அவளுக்கு விஷயம் தெரியுமா தெரியாதான்னு அவரால் தெரிஞ்சுக்க முடியல. இங்கேதான் கல்லூரியில படிச்சுக்கிட்டு இருக்கானா. திரும்பவும் சொன்னாரு. உம்முன்னு தலையாட்டினா சிவகாமி. அதோட அந்த பேச்சு நின்று போச்சு. அந்த விஷயத்த சிவகாமி ரொம்ப நாட்களுக்கு முன்னாவே தெரிஞ்சு வச்சிருந்தா. பக்கத்து வீட்டுக்காரி ஒருத்தி ஒரு நாள் அவகிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது, உன் பெரியம்மா பேரே அப்படின்னு ஆரம்பிச்சா. அதை கேட்டதும் சிவகாமி ஆச்சரியமா அவளை பார்த்தா. அவன் தாண்டிமா, உன் ருக்மிணிக்கு கூட உங்க வீட்டுக்காரர் அவனை முதல்ல பேசியிருந்தாராமே, அவன்தான் அப்படின்னா. ஆமா, அவனுக்கு என்ன? பதற்றத்தோடு கேட்டா சிவகாமி. ஒன்றும் இல்லை, அவன் இங்கே தான் காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்கானா. உனக்கு தெரியுமா? ஓஹோ, ஆனா எனக்கு தெரியாதே, சிவகாமி சொன்னா. பாலகிருஷ்ணனுக்கும் ருக்மிணிக்கும் நடக்க இருந்த கல்யாணம் நின்று போனது முதல்ல சிவகாமிக்கு ஏமாற்றத்தையும் கோபத்தையும் தான் உண்டு பண்ணுச்சு. ஆரம்பத்துல உண்டான உணர்ச்சி வேகத்துல தன்னுடைய ஏமாற்றத்தையும் கோபத்தையும் வெளிக்காட்டிக்கிறதுக்கு கூட அஞ்சல. ருக்மிணியோட கல்யாண சண்டகங்கள்ல அவ கலந்துக்காம இருந்ததும் அதோட அவ செஞ்ச பிடிவாதங்களும் அந்த வேகத்துல எழுந்த செயல்கள் தான். ஆனா கொஞ்ச காலம் ஆன பின்னாடி அந்த விஷயத்த அவ அமைதியா இருந்து யோசிச்சு பார்த்தப்ப அந்த கல்யாணம் நடக்காம இருந்ததும் நல்லதுதான்னு தான் அவளுக்கு தோணுச்சு. அப்படி ஒரு மனநிலையில இருந்தப்பதான் பாலகிருஷ்ணன் திருநெல்வேலியில படிச்சுக்கிட்டு இருக்கான்ற விஷயத்த அவ தெரிஞ்சுக்கிட்டா. அது அவளுடைய மனசுல எவ்வளவு உணர்ச்சிகளை உண்டு பண்ணுச்சு. ஞாயிற்றுக்கிழமையானா சாயந்தர நேரத்துல சிவகாமியோட வீட்டு வழியா போறதையும் அவளை பார்க்கறதையும் ஒரு முக்கியமான விஷயமா வச்சிருந்தான் பாலகிருஷ்ணன். அவளும் நாளடைவுல ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரங்கள்ல அவனை எதிர்பார்க்கவே ஆரம்பிச்சா. இதே மாதிரி ஒரு ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் அவ திண்ணையில உட்காந்துக்கிட்டு இருக்கும் பொழுதுதான் அந்த எதிர்பாராத சம்பவமும் நடந்தது. எப்பவும் வழக்கம் போல தெரு வழியே போகாம பாலகிருஷ்ணன் அன்னைக்கு அவளை நோக்கி நடந்து வந்தான். சிவகாமியோட மனசு படபடக்க ஆரம்பிச்சுது. ஐயோ, இது என்ன விபரீதம் அப்படின்னு நினைச்சவ எழுந்து உள்ள போக எத்தனைச்சு வீட்டுக்குள்ள அடி எடுத்து வச்சா. அதுக்குள்ள பாலகிருஷ்ணன் அங்க போய் சிவகாமி அப்படின்னு கூப்பிட அவ என்னன்னு கூட கேட்கல. ஆனா கதை ஓரமா பேசாம அமைதியா நின்னுகிட்டு இருந்தா. நான் நாளைக்கு ஊருக்கு போறேன், பாட்டி உன்னை பார்த்துட்டு வர சொன்னான். சிவகாமி பதில் எதுவும் சொல்லல. நீ நல்லா தானே இருக்க, பாட்டி உன் நலம் பற்றி விசாரிச்சு தெரிஞ்சுக்க சொன்னான். பாலகிருஷ்ணன் சொன்னதும் இந்த வார்த்தைகளை கேட்ட சிவகாமியோட கண்கள்ல இருந்து பொல பொலன்னு கண்ணீர் உதிர்ந்தது. அந்த கண்ணீரோட சௌக்கியமா தான் இருக்கேன், சௌக்கியத்துக்கு என்ன குறை அப்படின்னா. சந்தோஷமா இருக்கியா இல்லையா? இது யாருடைய கேள்வி? பாட்டியோட கேள்வியா இல்ல பாலகிருஷ்ணனோட கேள்வியா? சிவகாமி கேட்க, நான் நாளைக்கு புறப்படுறேன், பாட்டிக்கு ஏதாவது சமாச்சாரம் சொல்லணும்னா சொல்லு. சமாச்சாரம் என்ன இருக்கு? அம்மா நல்லா தானே இருக்கா? நல்லா தான் இருக்காங்க. அதுக்கு பிறகு கொஞ்ச நேரம்
2 பேரும் பேசாமல் அமைதியாக இருந்தாங்க. கடைசியில் சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி பாலகிருஷ்ணன் புறப்பட்டான். கொஞ்ச தூரத்தில் பகவான் செட்டியார் வீட்டை நோக்கி வந்துக்கிட்டு இருந்தார். பாலகிருஷ்ணன் அவரை பார்த்தும் பார்க்காத மாதிரி போனான். சிவகாமியோட முகம் மாறுபட்டிருக்கிறத பகவான் செட்டியார் கவனிச்சார். சிவகாமி அவருக்கு சாதம் பரிமாறிக்கிட்டு இருந்தா. ரொம்ப நேரம் வரைக்கும் 2 பேரும் பேசல. அது உண்மையிலேயே கொஞ்ச நேரமா இருந்தாலும் ரொம்ப நேரம் மாதிரி இருந்துச்சு. பகவான் செட்டியாரால ரொம்ப நேரம் அந்த நிலைமையை நீட்டிக்க முடியல. அவரே ஆரம்பிச்சாரு. பாலகிருஷ்ணன் இங்க வந்திருந்தானா? அவர் கேட்க ஆமான்னு தலையாட்டினான். எதுக்காக வருவான்? அதுதான் எதுக்காக வந்தான்னு கேட்டேன். அம்மா ஒரு செய்தி சொல்லியிருந்தா அதை சொல்றதுக்காக வந்தான். என்ன செய்தி? அம்மா நல்லா இருக்காளாம். அப்புறம் என்ன? ஏன் நீ என்ன சொல்லி அனுப்பியிருந்த? நான் நல்லா இருக்கேன்னு சொல்லி அனுப்பினேன். அப்புறம் அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அடுத்த நாள் காலையில் பாலகிருஷ்ணன் ஊருக்கு புறப்பட்டான். அவன் தன்னுடைய மனைவி சகுந்தலாவை விட்டு பிரிஞ்சு ஏறக்குறைய 3 மாசங்கள் ஆயிடுச்சு. ரயிலில் போய்கிட்டு இருக்கும் பொழுது அவளுடைய நினைவு தான் அவனுக்கு வந்து போச்சு. முன்ன எப்பவும் இருந்ததை விட ஏனோ அவனுக்கு அந்த ஞாபகம் ரொம்ப அதிகமாகவே வந்தது. அவளுடைய அழகிய முகம், அவளுடைய காதல் வார்த்தைகள், அவன் மேலே கொண்ட ஆசை எல்லாமே அவன் மனத்திரையில தோன்றி மறைஞ்சது. அவளை பார்க்கணுன்ற ஆர்வம் அவனுக்கு ரொம்ப அதிகமாச்சு. அவளை பற்றி நினைக்க அவனுக்கு ரயில் சீக்கிரம் ஊருக்கு போய் சேர்ந்துடக்கூடாதான்னு தோணுச்சு. அவனுடைய உடம்பு முழுசுலையும் ஒரு வேகம் பரவுச்சு. அவனுக்கு வேறு ஒரு விஷயத்துலயும் மனசு செலுத்த முடியல. வண்டி ஒரு ஸ்டேஷன்ல நின்னுது. அங்க சுமார் 20 நிமிஷங்கள் வண்டி நிற்கும். பிரயாணிகள் சாப்பாட்டை முடிச்சுக்கிட்டு திரும்பி வந்து ஏற வேண்டிய இடம் அது. ஆனா பாலகிருஷ்ணனுக்கு பசிக்கவே இல்லை. ஏனோ சில பலகாரங்களை மட்டும் சாப்பிட்டுட்டு வண்டியிலே உட்காந்துக்கிட்டான். கடைசியில வண்டி ஊர் அடையறதுக்கு சாயந்தர நேரம் ஆகிடுச்சு. ரயில்ல இருந்து இறங்கினதும் குதிரை வண்டியை ஒன்ன பேசிக்கிட்டு பாலகிருஷ்ணன் சீக்கிரமா வீடு போய் சேர்ந்தான். பாட்டியும் சகுந்தலையும் அவனை முகமலர்ச்சியோட வரவேற்றாங்க. பாலகிருஷ்ணன் சகுந்தலைய பார்த்தான். அவளுடைய முகத்துல ஒரு சாந்தமும் ஒரு புது விதமான அழகையும் கண்டான். அவனுடைய மனசுலயும் உடல்லையும் வேகம் அதிகரிச்சுது. பாட்டி கேட்ட 1-2 கேள்விகளுக்கு அவசரமா பதில் சொல்லிட்டு மாடியில தன்னோட அறைக்கு போயிட்டான். அறையில குறுக்கும் நெடுக்குமா நடந்துகிட்டு இருக்க ஏன் இன்னும் சகுந்தலைய காணோம் அப்படின்னு துடிச்சுக்கிட்டு இருந்தான். கடைசியில் அவன் வந்தப்போ அவளை ஆவலோட கட்டி பிடிச்சி அவளுக்கு மாறி மாறி முத்தம் கொடுத்து முத்த மழையே பொழிஞ்சான். வந்ததும் மேலே வர்றதுக்கு என்னமா, ஏன் எவ்வளோ நேரமா உனக்காக காத்துக்கிட்டு இருக்கிறது? பாலகிருஷ்ணன் கேட்டான். போன உடனே வர்றதுக்கு என்னவா, ஏன் இவ்வளோ மாசங்களாச்சு? எத்தனை மாசங்களா உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்க? சகுந்தலையும் கேட்டா. இப்படி அவங்க சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்க பாட்டி அங்க வந்து சேர்ந்தா. என்னடா பாலு, வந்ததும் வராதமா மாடியில வந்து உட்காந்துக்கிட்ட? நான் சொன்ன மாதிரி சிவகாமிய பாத்தியா? லக்ஷ்மி அம்மா பேரனை கேட்டா. அவ வேடிக்கையா பேசினாலே ஒழிய உண்மையிலேயே அவ முகத்துல சோகக்கலை தான் ஓடுச்சு. பார்த்தேன் பாட்டி. பாத்தியா? என்ன சொன்ன அவகிட்ட? நீ நல்லா இருக்கியான்னு பாட்டி பார்த்துட்டு வர சொன்னான்னு சொன்னேன். அவன் என்ன சொன்னா? அப்படி சொன்னனோ இல்லையோ, அவ கண்கள்ல இருந்து பொலன்னு கண்ணீர் உதிர ஆரம்பிச்சுது. பாலகிருஷ்ணன் இந்த வார்த்தையை சொன்னானோ இல்லையோ, இங்கே பாட்டியோட கண்கள்ல இருந்தோ கண்ணீர் வழி ஆரம்பிச்சது. அவ நல்லா இருக்காளா தம்பி? நல்லா இருக்கா பாட்டி. அந்த வார்த்தைகளை கேட்டதும் அவன் மனசு கொஞ்சம் ஆறுதல் அடைஞ்சது. எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு லக்ஷ்மி மாடியிலிருந்து கீழே இறங்கும் பொழுது இப்படி அவ ஒரு இடத்துலையும் நான் ஒரு இடத்துலையும் ஏற்கணுன்றது தான் எங்களுடைய தலையெழுத்து போல. ஒழுங்கா அந்த பெண்ணையே கட்டி இருந்தா இப்போ இப்படி ஒரு தொல்லையே இருந்திருக்காதுல்ல. இவனுக்கு அதை பத்தின கவலையெல்லாம் இருக்க போகுதா என்ன? அவன் நல்லா சந்தோஷமா தானே இருக்கான். அப்படி மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிட்டு வந்தான். பாலகிருஷ்ணனும் சகுந்தலையும் சந்தோஷமா இருக்கிற நிலைமையை பார்க்கும்பொழுது அவளுக்கு இப்படி ஒரு எண்ணம் தோணுச்சோ என்னமோ. இதோட இந்த பகுதியை நாம முடிச்சுக்கலாங்க. இதன் தொடர்ச்சியை அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த கதையோட இறுதி பாகத்தை தான் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த கதையை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இது மாதிரி பல நல்ல கதைகளுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. திரும்ப அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரையில் நன்றி.